அமுதா, கையோடு கொஞ்சம் மல்லி சட்னி அரைச்சிடுறேன், உனக்கு பிடிக்குமே. அடுக்களை உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் காயத்ரி. சித்தி, இருக்கிறதை கொண்டு வாங்க, எனக்கு தோசை பொடி கூட போதும். இங்கிருந்தபடி பதில் கொடுத்தாள். வெறும் பொடியை தொட்டால் தோசை பாதி தொண்டையில் விக்கும். இரு, கொஞ்சமா அரைச்சிடுறேன். காயத்ரி கேட்க மாட்டாள். இந்த 2 நாட்களாக விருந்தாளியை போல் அவளை கவனித்து வருகிறாள். வேறு விதியின்றி உங்களிடம் வந்திருக்கிறேன் சிந்தி. இப்படி கவனித்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. சாதாரணமாக இருங்கள். பலமுறை சொல்லிவிட்டாள். காயத்ரி காதில் வாங்குவதாக இல்லை. தள்ளின சொந்தம் இந்த காயத்ரி. அவள் அம்மாவின் சிறுவயது தோழியும் கூட. உன் அம்மாவை நினைத்தே உனக்கு நான் இந்த உதவியை செய்ய நினைக்கிறேன் அமுதா. நிச்சயம் என்னால் முடிந்த அளவு உன் வாழ்வை காப்பேன். அவ்வளவு பெரிய வீட்டில் சூழ்ந்திருந்த நெருங்கிய சொந்தங்களிடையே இந்த தள்ளிய சொந்தம்தான் அவளுக்கு.